Welcome to Achia Max Center. Property triangle inequality. For any two complex numbers z1, z2, we have the expression. This is triangle inequality. Whole modulus of z1 plus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2. Okay, இப்போ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். சொல்யூஷன். The given inequality, the given expression, modulus of z1 plus z2. இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எடுக்கும் போதே ஸ்கொயரில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஏன் இப்படி ஸ்கொயரில் இருக்கிற மாதிரி எடுக்கிறோம்னா நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் இதை எப்படி எழுதிக்கலாம்னா இசட் இன்ட்டு இசட் பவர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ அதே மாதிரிங்க இசட் 1 ப்ளஸ் இசட் 2 இன்ட்டு இசட் 1 ப்ளஸ் இசட் 2 த ஹோல் பார் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் அது அப்படியே இருக்கட்டும், அது நம்ம எந்த டச்சும் பண்ண வேணாம். z1 ப்ளஸ் z2. செகண்ட் எக்ஸ்பிரஷனை நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். அந்த பாரை, ஹோல் பாரை z1 பார் ப்ளஸ் z2 பார் அப்படின்னு தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். z1 இந்த ப்ராக்கெட்டில் உள்ள எல்லா டேர்ம் கூடயும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ z1 பார், நெக்ஸ்ட்டு z1 z2 பார், நெக்ஸ்ட்டு z2 அந்த ப்ராக்கெட்டில் கொண்டே மல்டிபிள் பண்ணுங்கள். z2 z1 பார் ப்ளஸ் z2 த ஹோல் பார். இப்போ இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் அகைன் நம்மளுக்கு அதே ஃபார்முலா தான். z பார்ன்னு இருக்கு. அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி லாஸ்ட் டேர்மு ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த மிடில் இருக்கு, இந்த டேர்மில் மட்டும் இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ண போகிறேன். ரெண்டையும் ஒரே மாதிரி வர்றது மாதிரி பண்ண போகிறேன். இப்போ இங்கெல்லாம் எப்படி இருக்குது, z1 பார் அப்படின்ட்டு இருக்கா. இங்கே z2 பார், அந்த டேர்முக்கு மேலே பார். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் z1 தனியாக இருக்குது, z2க்கு பார் இருக்குது, ரெண்டுமே சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் z2 இருக்குது, z1க்கு பார் ஆகிருக்கு. வேறு வேறு காம்ப்ளெக்ஸ் நம்பர் உள்ளே இருக்குது. இப்போ எனக்கு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அதை நம்ம பார்த்துவோம். எப்படின்னா இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம டச் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். z1 z2 பார். இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷனை இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் எழுதுனேன் பார்த்தீங்களா, இதையே எழுதி மறுபடியும் ஹோல் பார் போட்டுருவோம். z1 z2 பார் ஹோல் பார், இதே டேர்மை எழுதி ஹோல் பார். இது வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ அந்த கண்டிஷனுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன், இப்படி போட்டுக்கிறேன். அது ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இப்போ இந்த டேர்ம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மில் z1 z2 பார்ன்னு இருக்கு, இங்கேயும் z1 z2 பார் ஹோல் பார் அப்படின்னு இருக்கு. அப்போ இங்கே நம்மளுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வரும். இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வரும். z ப்ளஸ் z பார் இப்படி இருந்துச்சுன்னா இதை 2 ரியல் ஆஃப் z அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ இங்கே நம்மளுக்கு z-க்கு பதிலாக இந்த ஹோல் டேர்மும் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மாடுலஸ் ஆஃப் z1 ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் 2 இன்ட்டு ரியல் ஆஃப் z1 z2 பார் ப்ளஸ் லாஸ்ட்டில் உள்ள z2 த ஹோல் ஸ்கொயர் எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி வரல. அப்போ அது அகைன் இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் எந்த சேஞ்சும் இல்லை, z1 ஸ்கொயரு மாடுலஸ். அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம்லையும் z2 மாடுலஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த டேர்மில் அகைன் இன்னொரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா ரியல் ஆஃப் z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்போ இந்த ரியல் அப்படிங்கிற அந்த ஃபார்மெட்டை நான் இப்போ என்ன மாற்ற போகிறேன், மாடுலஸில் மாற்ற போகிறேன். அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 z2 பார் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆனால் இன்இக்வாலிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா ரியல்லேருந்து நம்ம மாடுலஸாக மாற்றும் போது இன்இக்வாலிட்டி என்ன ஆயிரும், சேஞ்ச் ஆயிரும். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடுலஸ் z1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த ஹோல் மாடுலஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2 ஹோல் பார் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2 ஹோல் ஸ்கொயர்.
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2. எப்படி சார் இங்கே மாடுலஸ் z2 மேலே பார் இருக்குது, இங்கே வெறும் z2 இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு மாடுலஸ் எடுக்கும்போது மேக்னிடியூடு தான். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் அதனுடைய கான்ஜுகேட்டிவ்க்கும் மாடுலஸ் சேமாக தான் இருக்கும். அப்போ அந்த பர்பஸ்னால நம்ம அந்த கான்ஜுகேட்டிவை கேன்சல் பண்ணிவிட்டு வெறும் z2 அப்படின்னு போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் z2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ ஃபார்முலா a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, மாடுலஸ் ஆஃப் z1 இருக்குது, மாடுலஸ் ஆஃப் z1. பிக்கு பதிலாக மாடுலஸ் ஆஃப் z2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு தெரியும் லெஃப்ட் சைடு நம்மளுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 த ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சு. அப்போ ஸ்கொயர் ஸ்கொயர் என்ன ஆயிரும், அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ தேர்ஃபோர் மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2. ஆக்சுவலாக இங்கே ஸ்கொயரை டேரெக்டாக நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது. அது எப்படி சொல்லணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் than or equal to ஒய் ஸ்கொயர் அப்படின்னா அப்போ கம்பல்சரியாக எக்ஸ் லெஸ் than or equal to ஒய்யாக தான் இருக்கும். அந்த பர்பஸ்னால நம்ம இந்த இன்இக்வாலிட்டியை எழுதிட்டோம். அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்ட்.